ஜெஃப்னா கல்லரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 24ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக புலிகள் மீதான தடை பிரிட்டனில் தொடரும், தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணையம் அறிவிப்பு. பிரிட்டனில் விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்க முடியாது என அந்த நாட்டின் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் மேன்முறையீட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. இதனால் புலிகள் மீதான தடை பிரிட்டனில் நீடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாத பட்டியலில் 2001ஆம் ஆண்டு மார்ச் 29ஆம் தேதியன்று பிரிட்டன் இணைத்து கொண்டது. இந்நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கு பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழீழ விடுதலை புலிகளின் தடை அகற்றப்பட வேண்டும் என்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் பிரிட்டனின் உள்துறை அமைச்சகத்திற்கு 2018ஆம் ஆண்டு டிசம்பர் 7ஆம் தேதியன்று விண்ணப்பித்திருந்தது. எனினும் கூட்டு பயங்கரவாத பகுப்பாய்வு மையம், உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயங்கரவாத அச்சுறுத்தல்களின் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பீட்டுக்கான பிரித்தானிய மையம் ஆகியவற்றின் மதிப்பாய்வு செயல்முறையை தொடர்ந்து அந்த கோரிக்கை 2019 மார்ச் 8ஆம் தேதியன்று நிராகரிக்கப்பட்டது. பின்னர் 2020 அக்டோபர் 21ஆம் தேதியன்று மேன்முறையீட்டு ஆணையம் இது தொடர்பில் மேன்முறையீட்டை மேற்கொள்ள அனுமதித்தது. இது தொடர்பான தீர்ப்பு 2021 மே 13ஆம் தேதி வழங்கப்பட்டது. அதில் 2012 ஜூன் 3ஆம் தேதிக்குள் தடை நீக்கம் செய்வதற்கான விண்ணப்பத்தில் கூடுதல் பிரதிநிதித்துவங்களை வழங்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் இராஜாங்க செயலரே அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் புலிகள் மீதான தடையை நீக்குவதற்கான முடிவை எடுக்க வேண்டும் என்றும் ஆணையகம் குறிப்பிட்டிருந்தது. எனினும் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்வதாக 2021 ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரிட்டனின் இராஜாங்க செயலர் அறிவித்தார். இந்த நிலையில் 2021 அக்டோபர் 12ஆம் தேதியன்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் அந்த முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செய்தது. அத்துடன் மற்றொரு குழுவும் தடை நீக்கம் செய்வதற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பித்தது. அகிம்சை வழிகளில் அதன் அரசியல் மற்றும் கருத்தியல் நோக்கங்களை தொடர விரும்புவதால் பிரிட்டனில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை செய்யப்படக்கூடாது என்று நாடு கடந்த தமிழ் அரசாங்கம் வாதத்தை முன்வைத்திருந்தது. அந்த விண்ணப்பங்களும் இராஜாங்க செயலரால் நிராகரிக்கப்பட்டன. இந்த நிலையிலேயே மேன்முறையீட்டு ஆணைக்குழு கடந்த 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மேன்முறையீட்டை நிராகரித்ததுடன் பிரிட்டனில் விடுதலை புலிகள் மீதான தடையை தொடரவும் உத்தரவிட்டது. புலிகள் மீதான பிரிட்டனின் தடை நீடிப்பை இலங்கை வெளிவார அமைச்சர் அலிசப்ரி வரவேற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழர்களின் ஆதரவு ரணிலுக்கு கஷ்டமே, சித்தார்த்தன் ஆரூடம். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஆதரவு வழங்கினால் அவருக்கு தமிழ் மக்களின் ஆதரவு கிடைப்பது கடினமாகவே அமையும். தமிழ் பொது வேட்பாளரை சுமந்திரன் எதிர்த்தாலும் ஆதரிக்கும் நிலைப்பாட்டிலேயே ஸ்ரீதரன் இருக்கிறார் என்று புலட் அமைப்பின் தலைவரும் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சித்தார்த்தன் தெரிவித்தார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அந்த நேர்காணலின் சில முக்கியமான பகுதிகள் வருமாறு. கேள்வி: தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாக உடைந்துள்ளதா? பதில்: ஆம். கேள்வி: முதலில் பொது தேர்தல் நடத்தப்பட்டால் நீங்கள் எப்படி போட்டியிடுவீர்கள்? பதில்: புதிய கூட்டணியின் கீழ் போட்டியிடுவோம். கேள்வி: அப்படியானால் இம்முறை தமிழரசு கட்சி சின்னத்தில் போட்டியிட மாட்டீர்களா? பதில்: எமக்கு அதில் விருப்பமில்லை. நாடாளுமன்றத்தில் எமது பக்கம் 4 உள்ளனர், தமிழரசு கட்சிக்கு 5 உள்ளனர். எனினும் எம்மிடம் கலந்துரையாடாமல் தேசிய பட்டியலை நியமித்தனர். இது தவறு. கேள்வி: தமிழரசு கட்சியும் உடைந்துள்ளதா? பதில்: உத்தியோகபூர்வமாக இல்லாவிட்டாலும் அக்கட்சிக்குள் கடும் கருத்து மோதல்கள் உள்ளது. கேள்வி: முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படலாம் என கூறப்படுகின்றது. தமிழரசு கட்சி தான் பிரதான கட்சி. இது பற்றி அவர்கள் இன்னும் அறிவிக்கவில்லையே. பதில்: தமிழ் பொது வேட்பாளருக்கு சுமந்திரன் எதிர்ப்பு, ஆனால் ஸ்ரீதரன் ஆதரவு. இதுதான் அவர்களின் நிலைப்பாடு. கேள்வி: ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ரணிலுக்கு ஆதரவு வழங்கினால் தமிழ் மக்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்குவார்களா? பதில்: அது சற்று கடினம்தான். கேள்வி: சஜித் அனுர ஆகியோரில் தமிழ் மக்கள் மத்தியில் ஜாருக்கு கூடுதல் செல்வாக்கு உள்ளது? பதில்: சஜித் பிரேமதாசவுக்கு தான் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாடு முழுவதும் ஜூன் 26ஆம் தேதி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சுவையின போராட்டம்.
அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பளம் தொடர்பில் நீண்ட காலமாக நிலை வருகின்ற முரண்பாட்டுக்கு தீர்வு வழங்குமாறு வலியுறுத்தியும் பெற்றோருக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமைகள் மற்றும் மாணவர்களின் போசாக்கு பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டியும் எதிர்வரும் 26ஆம் தேதி புதன்கிழமை நாடளாவிய ரீதியில் அதிபர் மற்றும் ஆசிரியர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நெடுந்தீவில் இளைஞர் கொலை மர்மம் விலகியது. நிகழ்வொன்றில் மதுபோதையில் ஏற்பட்ட மோதலின் தொடர்ச்சியாகவே நெடுந்தீவில் இளைஞன் கொலை செய்யப்பட்டுள்ளான் என போலீசாரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் கொலை தொடர்பில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவில் கடந்த 20ஆம் தேதி அண்டன் ஜீவராஜ் அமல்ராஜ் என்ற 22 வயது இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி சமன் பிரேமதிலக தலைமையிலான குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்து சந்தேக நபர் ஒருவரை கைது செய்தனர். அவருக்கு உடலில் காயங்கள் இருந்தமையால் அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்கள் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நிகழ்வொன்றில் மதுபோதையில் ஏற்பட்ட மோதலின் தொடர்ச்சியாகவே இந்த கொலை நடந்துள்ளது என்று தெரிய வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. உதயன் பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ஐநாவின் ஆணைகள் ஒருதலை பட்சமானவை, இலங்கை அரசு எதிர்ப்பு. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஒருதலை பட்சமான மனித உரிமை ஆணைகளுக்கு இலங்கை அரசாங்கம் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள இலங்கை நிரந்தர தூதரகத்தின் அமைச்சு ஆலோசகர் திலினி லெனகல அறிக்கை ஒன்றை வெளியிட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த அறிக்கையில் உள்ளதாவது, மாற்றத்தை வளர்ப்பதற்கு உள்நாட்டு முயற்சிகள் மூலம் ஏற்பட்ட முன்னேற்றத்தை ஒப்புக்கொள்வது முக்கியமானது. ஒரு நாட்டின் அனுமதியின்றி நடைமுறைப்படுத்தப்படும் ஆணைகள் நாட்டை பிளவுபடுத்தும் மற்றும் பயனளிக்காதவை. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை தீர்மானம் 60/251 மற்றும் ஐபி பொதியில் குறிப்பிடப்பட்டுள்ள வழிகாட்டும் கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு கூட்டு அணுமுறைக்கு இலங்கை அழைப்பு விடுக்கிறது. மனித உரிமைகள் பேரவையின் பணியானது இறையாண்மை, சமத்துவம், பிரதேச ஒருமைப்பாட்டுக்கு மதிப்பளித்தல் மற்றும் தலையீடு செய்யாமை போன்ற கோட்பாடுகளால் வழிநடத்தப்பட வேண்டும். எனவே ஒருதலை பட்சமான ஆணைகளை பின்பற்றுவது இந்த கோட்பாடுகளை குறை மதிப்புக்கு உட்படுத்துகின்றது. அத்துடன் மனித உரிமைகள் பிரச்சினைகளில் உண்மையான முன்னேற்றத்தை தடுக்கின்றது என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக குருந்தூர் மலை வடுக்குநாறு மலையில் அனைவரும் சுதந்திரமாக வழிபட நடவடிக்கை. ஆதீனத்துக்கு வந்த அமைச்சர் விதுர உறுதி. ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள புத்த சாசன, மத மற்றும் கலாசார விவகாரங்களுக்கான அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க நேற்று நெல்லை ஆதீனத்திற்கு விஜயம் செய்ததோடு அங்கு சமய தலைவர்களுடன் கலந்துரையாடினார். நெல்லை ஆதீன குருமுதல்வர் சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் இடம்பெற்ற இக்கலந்துரையாடலில் சிவபூமி அறக்கட்டளை அமைப்பாளர் கலாநிதி ஆர் திருமுருகன், ரிஷி தொண்டுநாத சுவாமிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இதன்போது குருந்தூர் மலை மற்றும் வடுக்குநாறு மலையில் சைவ மக்கள் சுதந்திரமாக வழிபடுவதற்கு வகை செய்தல், காங்கேசந்துறையில் உள்ள ஆச்சிரமத்தின் காணி விடுவிப்பு, திருகோணமலை திருக்கோணேஸ்வரர் ஆலய வளாகத்தில் உள்ள பெட்டி கடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் இந்து சமய தலைவர்களினால் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க, குருந்தூர் மலை, வடுக்குநாறு மலை என்பன தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பினும் அனைத்து மதத்தவரும் பாரபட்சமின்றி சுதந்திரமாக வழிபட வழி செய்வதாக உறுதியளித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறும் அபாயம், இறையாண்மைக்கு பாரிய சிக்கல் என்கிறார் பேராயர். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான உத்தேச பாலத்தின் ஊடாக எதிர்காலத்தில் இலங்கையின் இறையாண்மைக்கு பாரிய பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு பாலம் அமைப்பதன் ஊடாக 2000 வருடங்களாக பாதுகாக்கப்பட்ட சுதந்திரம் இல்லாமல் போகக்கூடும். இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான பாலத்தை அமைப்பதன் மூலம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இலங்கை மாறிவிடும். அரசாங்கம் முன்மொழிந்துள்ள இந்த பாலம் அமைக்கும் திட்டத்தை தாம் முற்றிலும் எதிர்ப்பதாகவும் இந்தியர்களும் இதனை எதிர்க்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 13 அமல்படுத்துவோம் என்று அன்ரவும் சஜித்தும் நாடகம் ஆடுகின்றனர்.
விளாசுகிறார் நீதியமைச்சர் விஜயதாச. வடக்குக்கு சென்று 13வது திட்டம் சம்பந்தமாக பேசுவதற்கு ஜேவிபிக்கு அருகதை இல்லை என்று விமர்சனம் வெளியிட்டுள்ள நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேர்தல் அண்மிக்கின்றமையினால் 13வது திருத்தம் தொடர்பில் நாடகம் ஆடுகின்றார் என்று விமர்சித்துள்ளார். அரசியலமைப்பில் உள்ள 13வது திட்டத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்கவும் வடக்கு விஜயத்தின் போது தெரிவித்துள்ள கருத்துக்கள் தொடர்பில் குறிப்பிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலுக்கான காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணத்தில்தான் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் மீது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்வுக்கும் திடீர் கரிசனைகள் ஏற்பட்டுள்ளன. இவர்கள் கடந்த காலத்தில் வடக்கு கிழக்கு மக்கள் சம்பந்தமாக எவ்விதமான கவனத்தையும் கொண்டது கிடையாது. அந்த மக்களின் அன்றாட பிரச்சனைகள் தொடர்பில் கூட திரும்பி பார்த்தது கிடையாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, காசை காலால் உலக்கியது குற்றம், வழக்கு தாக்கல் செய்ய முடிவு. இலங்கையில் புழக்கத்தில் உள்ள நாணயத்தாள்களை காலில் போட்டு மிதித்து காணொளியில் கருத்து கூறி சர்ச்சையை ஏற்படுத்திய தொழிலதிபர் மீது ஜாழ்ப்பாணம் போலீசார் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளனர். ஜாழ்ப்பாணத்தில் அண்மையில் சமூக ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்த பிரஸ்தாப தொழிலதிபர் தனது சட்டைப்பையில் இருந்த பெருமளவான 5000 ரூபாய் தாள்களை எடுத்து நிலத்தில் போட்டு சப்பாத்து காலால் மிதித்துள்ளார். குறித்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலாகியதை அடுத்து நேற்றைய தினம் குறித்த தொழிலதிபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட ஜாழ்ப்பாணம் போலீசார் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை சம்பந்தர் ஆதரிப்பார், பஜிர அபேவர்த்தன நம்பிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம். அந்த தீர்மானத்துக்கு வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்றும் நம்புகின்றோம். இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பஜிர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இலங்கையில் மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த சிங்கள தலைவர்களில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முக்கிய இடம் வகிக்கின்றார். அதேவேளை மிகவும் அரசியல் அனுபவம் வாய்ந்த தமிழ் தலைவர்களில் ரா சம்பந்தன் முக்கிய இடத்தில் உள்ளார். இருவரும் தவிர்க்க முடியாத ஆளுமைகளாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்தை ரா சம்பந்தன் எடுப்பார் என்று நம்புகின்றோம். அந்த தீர்மானத்திற்கு வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் இணங்குவார்கள் என்றும் நம்புகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நீதியமைச்சருக்கு எதிராக இன்று முக்கிய தீர்மானம், பதவி பறிபோகவும் வாய்ப்பு. நீதியமைச்சராக உள்ள விஜயதாச ராஜபக்சவின் கட்சி உறுப்புரிமையை நீக்குவது தொடர்பாக இன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தீர்மானிக்க உள்ளது. அதன் அகில இலங்கை செயற்குழு கூட்டம் இன்று கொழும்பில் இடம்பெறவுள்ள நிலையில் அமைச்சர் விஜயதாசவிற்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அந்த கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினராக இருந்து கொண்டே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டதன் ஊடாக விஜயதாச ராஜபக்ச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி ஜாப்பை மீறியிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அவரது கட்சி உறுப்பினரை பறிக்கப்பட்டால் அவர் தமது பாராளுமன்ற உறுப்பினரையை கூட இழக்க நேரும் என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை வலமுறைப்பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினகோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினகோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, வடக்கு காற்றாலை மின் உற்பத்தி அதானி நிறுவன அனுமதி மறுப்பு. மன்னார் மற்றும் பூநகரியில் அமைக்கப்பட உள்ள 484 மெகாவாட் காற்றாலை மின்சார உற்பத்தி மையங்களுக்கான அனுமதியை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவால் மறுக்கப்பட்டுள்ளதாக சண்டே டைம்ஸ் தெரிவித்துள்ளது. இந்த திட்டங்கள் தொடர்பில் இலங்கை மின்சார சபையால் சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்கள் திட்டத்தின் குறைந்த செலவு மற்றும் தொழில்நுட்ப இணக்கத்தன்மையை மதிப்பிடுவதற்கு போதுமானதாக இல்லை என்பதை ஆணைக்குழு தமது அனுமதி மறுப்புக்கான காரணமாக தெரிவித்துள்ளது. இதன்படி இலங்கை மின்சார சபை மற்றும் அதானி நிறுவனம் ஆகியவற்றுக்கு இடையிலான முழு வரைவு மின்சார கொள்முதல் ஒப்பந்தம் போன்ற அடிப்படை தகவல்கள் கூட ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிய வந்துள்ளது.
அத்துடன் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டின் முடிவுகள் மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் ஆணையம் வழங்கிய சுற்றுச்சூழல் உரிமத்தின் விவரங்கள் கூட சமர்ப்பிக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அனுமதி மறுப்பை அடுத்து குறித்த ஆவணங்களை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்க இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அமைச்சரவையின் ஒப்புதலை தொடர்ந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சட்டமா அதிபர் திணைக்களமும் அனுமதி வழங்கியதாகவும் சண்டே டைம்ஸ் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இலங்கைக்கான ஆகஸ்ட் மாத வருகை பிற்போடப்பட்டது. தேர்தலுக்கு முன்னர் மோடி வரமாட்டார். வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கரின் ஒருநாள் விஜயத்தை அடுத்து இந்த முடிவெனவும் தகவல். இந்தியாவின் பிரதமராக 3வது தடவையாகவும் பதவியேற்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாத முற்பகுதியில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவிருந்த நிலையில் அந்த விஜயம் திடீரென பிற்போடப்பட்டுள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்பு விழா கடந்த 9ஆம் தேதி டில்லியில் இடம்பெற்ற போது அவ்விழாவில் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்றதுடன் நரேந்திர மோடியுடன் சந்திப்பை நடத்தியிருந்தார். இதன்போதுதான் விரைவில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருந்தார். இதையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் முற்பகுதியில் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்வார் என புதுடில்லி வட்டாரங்களும் இலங்கையில் உள்ள இந்திய தூதரக தகவல்களும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்த நிலையில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பில் இந்திய வெளிவார அமைச்சருடன் முக்கிய கலந்துரையாடல் நடத்தவுள்ளதாக இலங்கையின் வெளிவார அமைச்சர் அலி சப்ரியும் இந்திய பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருந்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்த, ரணில் மற்றும் அனுரவை விரும்பாத சுதந்திர கட்சி தரப்பினர், அதனாலேயே சயத்துடன் இணைவு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகும் பலரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அல்லது ரணில் விக்ரமசிங்கே அல்லது அனுரகுமார திசாநாயக்கவுடன் இணையாமல் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு இரு கட்சிகளின் கொள்கைகளும் ஒரே நோக்கத்தை கொண்டுள்ளதே காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து 13 லட்சம் வாக்களை பெற்றிருந்தது. ஆனால் கட்சியில் ஏற்பட்டுள்ள பிளவை கருத்தில் கொண்டு 13 லட்சம் என்பது 8 முதல் 9 லட்சம் வரை குறைந்துள்ளதாக பலரும் கருதுகின்றனர். ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைவதற்கான காரணங்கள் என்னவென்று அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அடிமட்ட உறுப்பினர்களிடம் வினவிய போது ஐக்கிய மக்கள் சக்தி உழைக்கும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு சிறிய வர்க்க கட்சி என்றும் தற்போது சயித் பிரேமதாச மட்டுமே அந்த கொள்கையை அமல்படுத்துவதாக தெரிவதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாடசாலைகள் இன்று வழமை போல் இயங்கும். கல்வி அமைச்சு அறிவிப்பு. கல்வி மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கங்கள் இன்று திங்கட்கிழமை முன்னெடுத்துள்ள சுயீன விடுமுறை போராட்டத்தால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் தடைப்படாதெனவும் பாடசாலை நடவடிக்கைகள் வழமை போன்று இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை சுயீன விடுமுறையில் உள்ள தமது உறுப்பினர்கள் இன்று திங்கட்கிழமை மற்றும் நாளை செவ்வாய்க்கிழமை பணிக்கு சமூகமளிக்க மாட்டார்கள் எனவும் மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டம், வடமத்திய மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணம் ஆகியவற்றிலும் இந்த தொழில் நடவடிக்கை நாளை அமல்படுத்தப்படும் எனவும் கல்வி மற்றும் கல்விசாரா தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினகோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.